எல்லாமே சூப்பர், பேக்கேஜும் சூப்பர், ஃபோட்டோவும் சூப்பர், எல்லாமே சூப்பர், டெக்கரேஷனும் சூப்பர், ஆலினால் எல்லாமே சூப்பர். பாஸ்கர் சார் ரொம்ப நன்றி. हुकुम टाइगर का हुकुम. கண்டிப்பாக கல்யாண வைபவத்தை எல்லாருமே வந்து ட்ரெஸ் பண்ணலாம்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாண வைபோகம் ஈவெண்ட் அண்ட் வெட்டிங் பிளானர். நான் பாஸ்கர். இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருத்தணியிலேருந்து சோளிங்கர் போகிற ரோட்டில் இருக்க ஜிபிவி மஹாலில் தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மஹாலில் A to Z வெட்டிங் எல்லாமே நம்ம தான் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். கேட்ரிங்கு, டிஜே, டெக்கரேஷன்ஸு, பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஸ்பெஷல் என்ட்ரி, எல்இடி ஸ்டால்ஸு, எல்இடி வால், டிவி போட்டிருந்தோம். 360 டிகிரி கேமரா கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே ஓவரால் பண்ணி கொடுத்தோம். பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஸ்பெஷல் என்ட்ரியும் கொடுத்தோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எல்லா வீடியோஸ்லையுமே கேட்ரிங் ஃபுட்டோட டேஸ்ட்டை வந்து நம்ம ரிவ்யூ அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோவும் உங்களுக்கு போடுறோம். இங்கே நடந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் எல்லாமே சாப்பிட்டு பார்த்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ரிவ்யூஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதை பற்றி பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க, மாப்பிள்ளையோட அப்பா அம்மா கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க தான் மாப்பிள்ளையோட அப்பா அம்மா தான் நமக்கு இந்த புக்கிங் கொடுத்தாங்க இங்கே பண்ணி கொடுக்கணுன்னு. இது எப்படி இந்த ஆர்டர் நமக்கு வந்தது அப்படின்னா, நம்மளோட யூடியூப் சேனல் பார்த்துட்டு நமக்கு என்கொயரிக்காக கால் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்துருந்தோம், ஃபுட்டு டேஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்ன சார் தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக அந்த ஃபங்க்ஷன் வந்து ஊரப்பாக்கம், இவங்க இருக்கிறது சோளிங்கர். இங்கேருந்து டிஸ்டன்ஸ் கூட பார்க்காம அவ்வளோ தூரம் வந்தாங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வந்து அவங்க ஃபுட் எல்லாமே சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அவங்க எதிர்பார்த்த மாதிரி இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி தான். எல்லாமே அவங்க எதிர்பார்த்த மாதிரி, அவங்க எதிர்பார்த்ததை விட நல்லா பண்ணியிருக்கோன்றும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி A to Z எல்லாமே பேக்கேஜ் மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். எல்லாமே A to Z நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் உங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேலையுமே இருக்காது. ஸோ ஓவரால் எல்லா பேக்கேஜ் மாதிரி வச்சு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே பண்ணோம். நம்ம பண்ணுற எல்லா வேலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் எல்லாமே A to Z பண்ணி கொடுக்கறது தான். ஸோ நீங்கள் A to Z அந்த மாதிரி பிளான் பண்ணுறீங்க, எல்லாமே பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரே காண்டாக்ட் தான், கல்யாண வைபோகம் ஈவெண்ட் அண்ட் வெட்டிங் பிளானர். எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம், சிறப்பான முறையிலையும் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓவரால் எல்லாமே பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம். ஸோ கல்யாணம் ஆகாத யாராவது உங்கள் ஃப்ரெண்டு இருந்தாங்க, ஸோ அவங்களோட பார்ட்னரை, அவங்க லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுத்துட்டாங்க, கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ. சாப்பிட்டீங்களா சார்? ஃபுட் உங்களுக்கு எந்த ஃபுட் ரொம்ப பிடிச்சிருக்கு? இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து ரெஃபர் பண்ண சொன்னால் பண்ணுவீங்களா? சாப்பிட்டீங்களாக்கா? சாப்பிட்டேண்ணா. எந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது? இடியாப்பம், அதுக்கப்புறம் ஊத்தாப்பம் நல்லா இருந்துச்சு, நூடுல்ஸ் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. எதுவும் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ உங்களோட ரிலேஷன்ஸ்க்கு வந்து ரெஃபர் பண்ண சொன்னால் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணுவேன். சாப்பிட்டீங்களா சார்? சாப்பிட்டாச்சுண்ணா. ஃபுட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா? நல்லா இருந்தது. நல்லா எந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு இந்த ஸ்வீட் ஐட் வச்சிருக்கீங்களா மேம், அந்த கேரட் அல்வாவா, அது ரொம்ப நல்லா இருந்தது மேம், ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எதுவும் சாப்பிடலாம், டேஸ்ட் தெரியும், ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம பாயாசம், இளநீர் பாயாசம் தானே, நல்லா இருந்தது, அதுவும் நல்லா இருந்தது மேம். ஓகே மேம். இப்போ ஓவரால் உங்களுக்கு நான் இது இந்த கேரளா மூலம் தான் பார்க்கல, நல்லா இருந்தது, நல்லா பண்ணாங்க, பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அவங்க. அப்புறம் அந்த இது பிடிச்சிட்டு வந்தாங்கல்ல பொண்ணு மாப்பிள்ளை வரும்போது, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. அப்புறம் ஓவராலாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ உங்களுடைய அண்ணா ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ரெஃபர் பண்ண சொன்னால் பண்ணலாம் மேம், சொல்கிறேன் மேம். சாப்பிட்டீங்களா மேம்? சாப்பிட்டோம். பியூர் வெஜிடேரியன் எல்லா ஐட்டமே நல்லா இருந்ததுங்க மேம். அப்புறம் இந்த டிஷ்ஷில் வந்து ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ரசகுல்லா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருன்னா ரெஃபர் பண்ண சொன்னால் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணுவோம் மேம். சாப்பிட்டாச்சுங்க. சரி, எந்த ஃபுட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ரொம்ப என்னன்னா ஸ்பெஷலாக சர்வீஸ் பண்ணுறது நல்லா வெரி குட்டாக இருந்தது. அதே நேரத்தில் இவ்வளோ லாங்லேருந்து நீங்கள் வந்து இவ்வளோ குட் சர்வீஸ் கொடுத்துருக்கு, ரொம்ப இன்னும் விஷயம் நல்லா இருக்குது. அதே நேரத்தில் இந்த கூட்டம் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி, க்ரௌடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க. நாங்கள் ஜஸ்ட்டு உடனே ஒரு 5 மினிட்ஸில் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். அந்த ஃபோட்டோஸ் கேமராஸ்லாம் ரொம்ப பியூட்டியாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆங்கிள் மட்டும் இல்லை, எல்லாரையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, ஃபைன். தேங்க்யூ. சாப்பிட்டீங்களா சார்? சாப்பிட்டோமா. எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார்? நல்லா இருக்கு, மீட் அரேஞ்ச்மெண்ட் நல்லா இருந்தது. ஆனால் ஐட்டம்ஸ் கொஞ்சம் அதிகம், கொஞ்சம் குறைச்சி தான் நல்லா இருக்கும். அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப ஃபைன். தேங்க்யூமா. ரொம்ப தேங்க்ஸ் சார். சாப்பிட்டோமா. எந்த டிஷ் உங்களுக்கு ஸ்பெஷலாக பிடிச்சிருக்கு? சொன்னாக்கா எல்லா டிஷ்ஷும் நல்லா தான் இருந்தது. அதில் இந்த வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி போட்டிருந்தாங்க, இந்த காலிஃப்ளவர் நல்லா சூப்பராக இருந்தது. இந்த பாயாசம் வச்சுருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்தது. எல்லா டிஷ்ஷும் வந்து சொல்கிறபடி நல்லாவே இருந்தது.
இப்படி இந்த ஐஸ்கிரீமில் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ உங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் யாருன்னா அந்த மாதிரி ரெஃபர் பண்ண சொன்னா கண்டிப்பாக பண்ணுமா, கண்டிப்பாக பண்ணும். சாப்பிட்டோம் மேடம். உங்களுக்கு எந்த டிஷ் ரொம்ப ஸ்பெஷலாக பிடிச்சிருக்கு? எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிஷ்? சப்பாத்தி, அந்த பன்னீர், அப்புறம் வந்து இடியாப்பம் வச்சுருக்காங்க, அது பிடிச்சிருக்கு. எல்லாமே பிடிச்சிருக்கு. அதில் ஒன்று கூட கழிக்க முடியாது, எல்லாம் டேஸ்ட்டு தான், எல்லாம் டேஸ்ட்டாக இருக்குது. சார் நாங்கள் வந்து ஈவெண்ட் பிளானரு. ஓவரால் எல்லாமே நாங்கள் தான் பண்ணுறோம். டெக்கரேஷன், ஃபுட்டு, ஸ்டால் எல்லாம், அந்த சண்டா மரம்பு எல்லாமே நாங்கள் தான் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்து இதில் எந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு? ஃபுட்டு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருந்தது. ஸ்டார்டர்ஸ்லேருந்து லைக் சப்பாத்தி, கிரேவிலாம், பன்னீர்லாம் நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் ஃபுட்டு, ரைஸும் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருந்தது. லைக் நல்லா ரொம்ப ஹார்டாக இல்லாமல் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஃபைனல் டச்சு பாயாசம் சூப்பர், அண்ட் ஐஸ்கிரீம், எவ்ரிதிங் ஃபைன். எஸ், தேங்க்ஸ். தேங்க்யூ. ஓகே. ஓவரால் எல்லாமே நாங்கள் தான் பண்ணுறோம். இந்த டெக்கரேஷனு, எப்படி சொல்கிறது, வெல்கம் கேர்ள்ஸு எல்லாமே ஓவரால் நாங்கள் தான் பண்ணுறோம். எந்த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? எல்லாமே நல்லா தான் இருக்குது. சூப்பராக போய் பண்ணியிருக்குது. பரவாயில்ல, சாப்பாடு நல்லா இருந்தது, டெக்கரேஷனும் நல்லா இருந்தது, நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இல்லை பண்ணி? நல்லா டேபிள் மாட்டு சேமியா, சப்பாத்தி அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. எங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு பண்ணிடுவோம். வயசு வேணும்னு சாப்பிடலாம், இல்லை அது வரைக்கும் டிஃபன் முடிச்சுட்டு போயிடுவோம். இந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. சாப்பிட்டீங்களா மேம்? சாப்பிடுச்சு. எந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? இதுதான் சொல்ல முடியல, எல்லாமே நல்லா இருந்தது. இப்போ வந்து நாங்கள் வந்து ஈவெண்ட் பிளானர் மேம். எல்லாமே ஃபுட்டு மட்டும் இல்லை, எல்லாமே நாங்கள் தான் ரெடி பண்ணியிருக்கோம். இது சண்டை மோனம், டெக்கரேஷனு, பொண்ணு மாப்பிள்ளை என்ட்ரி பார்த்தீங்களா, ஃபுட்டு எல்லாமே நாங்கள் தான் வந்து இது பண்ணியிருக்கோம். எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? எல்லாமே நல்லா இருந்தது, எதுவும் குறை இல்லை, நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஃபங்க்ஷனு தான் வேறு யாருக்கு வேணாலும் சஜஸ்ட் பண்ணுறோம். நாங்கள் நல்லா இருந்தது, நீங்கள் போயிட்டு அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். போகிற இடத்துக்கெல்லாம் நல்லா இருந்தது. டெக்கரேஷன் எல்லாமே அழகாக இருந்தது, நல்லா இருந்தது. எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, நல்லா இருந்தது, அழகாக இருந்தது. எல்லாமே ஃபுட்டும் நல்லா இருந்தது. டெக்கரேஷனு, பொண்ணு அந்த மணமேடை எல்லாமே அழகாக இருந்தது. சப்பாத்திக்கு சேருவான்னு நினைக்கிறேன். ஆமாவா, பன்னீர் அது நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. நான் விரும்பி சாப்பிட்டேன். நாங்கள் வந்து ஈவெண்ட் பிளானரு. இது ஓவரால் வந்து நாங்கள் தான் பண்ணியிருக்கோம். சர்வீஸ் எல்லாமே, டெக்கரேஷன், வெல்கம் கேர்ள்ஸு, ஃபுட்டு, இந்த சென்னை எல்லாமே நாங்கள் தான் பண்ணியிருக்கோம். எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? சாப்பாடும் நல்லா இருந்தது, எல்லா டெக்கரேஷனும் நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது, எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. அதான் சாப்பாடு வந்து பிடிக்கலன்னா ஓரளவுக்கு வேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் பொதுவாக வேஸ்ட் பண்ண மாட்டேன், பட் இருந்தாலும் எனக்கு வேஸ்ட் பண்ண மனசு இல்லை. டேஸ்ட்டாக இருந்ததுனால எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டுட்டேன். க்ளீனாக சாப்பிட்டுட்டு வேஸ்ட் பண்ணாமல் நல்லா சாப்பிட்டு பயிராக. ஈவெண்ட் பிளானரு. இது ஓவரால் வந்து நாங்கள் தான் சர்வீஸ், டெக்கரேஷன் எல்லாமே வந்து நாங்கள் தான் பண்ணியிருக்கோம். ஃபுட்டு, சண்டா மேளம், பொண்ணு மாப்பிள்ளை என்ட்ரி எல்லாமே நாங்கள் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? சாப்பாடு நல்லா இருக்குது. இந்த இது பஃபே ஐட்டம் நல்லா இருக்குது. எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. நான் வந்து எது பிடிக்கலன்னு சொல்ல முடியும், எல்லாமே பிடிச்சிருக்கு. பிடிச்சதுனால தான் வந்துட்டு நான் இது பண்ணுறேன். என்னோட ஃபீட்பேக் கொடுங்க. இந்த மேரேஜில், இந்த கல்யாணத்தில் எது உங்களுக்கு சர்வீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு? டெக்கரேஷன் ஆக்சுவலாக எல்லாமே ஓவரால் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வந்தது பார்த்தீங்கன்னா எங்களோட ஆஃபீஸோட கொலிக்கோட மேரேஜ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனியோட சேர்ந்து எல்லாம் வந்தோம். ஸோ ஃபுட்டு எல்லாமே, ஃபுட்டு டெக்கரேஷன் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. இளநீர் பாயசம் மஸ்ட் ட்ரை. பிரியாணி செம்மையாக இருந்துச்சு. இந்த ஃபுட்டு குறை சொல்கிறவங்களுக்கு எது இல்லை, எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. வயிறு நிறையா சாப்பிட்டோம். உண்மையாக சொல்ல இளநீர் பாயசம் நான் நிஜமாக 6 டைம் குடித்தேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு. சீரியஸாகவே குறை சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது. ஸ்வீட்ஸ் செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலி ஸ்வீட்ஸ் ஆசம். லவ் பண்ணி சாப்பிட்டாங்க, எல்லாமே சாப்பிட்டாங்க. உங்களோட ரிலேஷன் யாருன்னா இந்த மாதிரி ரெஃபர் பண்ண சொன்னால் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணுவோம். இது கல்யாணம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணணும். என் கல்யாணத்தில் இருந்தால் கண்டிப்பாக கல்யாணம் வைபவத்துக்கு நான் ரெஃபர் பண்ணுறேன். கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுறேன். நிஜமாலுமே ஃபுட்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஹார்ட்ஃபுல் டைம்ஸ். அடுத்த மாதம்லாம் கல்யாணம் இல்லை நிஜமாலுமே லவ் பண்ணி சாப்பிட்டா ரியலி சூப்பர் நைஸ். தேங்க்யூ.
லோகேஷ் கொலீக்ஸ் நாங்கள் எல்லாமே ஒரே கம்பெனி தான். ஸோ நாங்கள் வந்து இங்கே ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில் டெக்கரேஷன் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெசர்ட்ஸ் எல்லாம் நான் நல்லா சாப்பிட்டேன், அதுதான் நல்லா சாப்பிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இளநீர் பாயசம், அதுக்கப்புறம் ரசமலாய் இதெல்லாம் நல்லா சாப்பிட்டோம். ஸ்வீட்ஸ் எல்லாமே நல்லா சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு எல்லாமே, எவ்ரி திங் குட். சாம்பார்லாம் ட்ரை பண்ணால் சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக செஞ்சுருக்கேன். அப்புறம் நல்லா இருந்துச்சு இல்லை. அப்புறம் இதான் ஃபிஷ் மாதிரிலாம் அதெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தாங்க, வாழைக்காய் வச்சு அதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு, அதெல்லாம் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ ரசமலாய் சூப்பர், அதுவும் இளநீர் பாயசம் வந்து நிஜமா வேறு லெவலில் இருந்துச்சு, அதுதான் சூப்பராக இருந்துச்சு. இப்போ உங்களோட வீட்டில் ரிலேஷனில் யாருன்னா ரெஃபர் பண்ண சொன்னால் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணுறேன். தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்யூ சார். கல்யாண வைபோகம் முதல்ல வந்து யூடியூப்பில் பார்த்தோம் சார். யூடியூப்பில் பார்த்ததுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு சென்னையில் வர சொன்னார். சென்னையில் வந்து பார்த்ததுக்கு பாஸ்கர் சார்கிட்ட பார்த்ததுக்கு எங்கன்னா ஒரு இடத்துல ஃபங்க்ஷனில் வந்து சாப்பிட சொன்னாங்க. அதனால் அங்கே போயிட்டு ஒரு 2-3 இடத்துல சாப்பிட்டோம், எங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தது. அதனால் அவர்கிட்ட கூப்பிட்டு அட்வான்ஸ் கொடுத்தோம். அட்வான்ஸ் கொடுத்து இப்போ வந்து எங்கள் கல்யாணத்துக்கு வந்து செஞ்சுருக்காரு. எல்லா ஐட்டமும் சூப்பர். ரசமலாய், அப்புறம் வந்து கேரட் அல்வா, காலையில் டிஃபனு, இப்போ மதியம் சாப்பாடு எல்லாமே சூப்பர். பேக்கேஜும் சூப்பர், ஃபோட்டோவும் சூப்பர், எல்லாமே சூப்பர். டெக்கரேஷனும் சூப்பர். ஆலினால் எல்லாமே சூப்பர். பாஸ்கர் சார் ரொம்ப நன்றி. கிராண்டாக எதிர்பார்த்த அளவுக்கு இதை விட நல்லா இருந்தது. எங்களுக்கு முழு திருப்தி. அவங்க நல்லபடியா செஞ்சு கொடுத்தாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. கல்யாண வைபோகத்துக்கு ஒரு வாழ்த்துக்கள். பாஸ்கர் சாருக்கு ஒரு வாழ்த்துக்கள். கல்யாண வைபோகம் சாப்பாடு மிக்ஸ் நல்லா இருந்தது. நல்லா ஒரு 23 வகையான வகையில் போட்டாங்க. காலையில் டிஃபன் நல்லா இருந்தது. நீங்கள் ஏன்னா உங்கள் பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ மேரேஜ் என்ன இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி இந்த கல்யாண வைபோகத்துக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே அவங்க நம்பருக்கு பாருங்கள், இது பண்ணுங்கள். கல்யாண வைபோகம் இந்த மேரேஜுக்கு வந்து சிறப்பாக செய்து கொடுத்த சமையல்கார் அவர்களுக்கும் மிக மிக மகிழ்ச்சி. எல்லா பொருட்களும் ரொம்ப சுவையாக இருந்தது. அனைவரும் அற்புதமாக ருசித்து சாப்பிட்டு போனார்கள். நைட்டு நூடுல்ஸ் நல்லா இருந்தது, சாம்பார் சாதம் நல்லா இருந்தது, இளநீர் பாயாசம் நல்லா இருந்தது, காலைல டிஃபன் எல்லா ஐட்டமே நல்லா இருந்தது, டெக்கரேஷன் நல்லா இருந்தது, டிஜே நல்லா இருந்தது, அப்புறம் கேரளா மாரெலாம் நல்லா இருந்தது, நல்லா எல்லாம் நல்லா இருந்தது. டெக்கரேஷன்லாம் நல்லா இருந்தது. உண்மையிலே இந்த ஏரியாவில் இந்த அளவு இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு டிஃப்ரென்ஸாக இருந்துருது. கேரளா மேளம், இந்த வரவேற்புரை, டான்ஸு, இந்த புகை எல்லாம் உண்மையிலே அருமையாக இருந்தது. கல்யாண வைபவம் நல்லா நடத்தி கொடுத்த பாஸ்கர் அவர் தலைமையில் நடந்தது. உண்மையாக அருமையாக இருந்தது. உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக அவங்கள இன்வைட் பண்ண வேண்டும். நல்லா இருந்தது. சமையலெல்லாம் எல்லாருமே வந்து சமையல் நல்லா இருக்குன்னு எல்லாமே வாழ்த்திட்டு போனாங்க. எல்லாரும் வாயிலும் அருமையாக இருந்தது. இந்த மாதிரி ஐட்டம் நாங்கள் எங்கேயுமே சாப்பிடலை. அந்த பன்னீர் இது, அந்த சப்பாத்திக்கு வச்ச குருமா அதெல்லாம் அருமையாக இருந்தது. காலிஃப்ளவர் பகோடா, அந்த மீன் மசாலா, வாழைக்காய் சிப்ஸு அதெல்லாம் அருமையாக இருந்தது. சாப்பாடில் எந்த குறையும் கிடையாது. வைபவம்ன்றது உண்மையிலேயே எக்ஸலண்ட்டாக இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. டேஸ்ட்டு குறையே இல்லை. சர்வீஸ் நல்லா இருந்தது. ஃபோட்டோ கிட்ட எல்லாமே அங்கங்கே இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மிஸ் ஆகும், இங்கே ஃபோட்டோ பிடிக்காம போயிடுவாங்க. எல்லா இடத்துலையும் நல்லா பிடிச்சாங்க, நல்லா இருந்தது. சாப்பாடெல்லாம் டேஸ்ட் சூப்பராக இருந்தது. சர்வீஸ் நல்லா இருந்தது. எக்ஸலண்ட்டாக இருந்தது. எல்லாமே ஓகே. டெக்கரேஷன் எல்லாமே சூப்பராக, A to Z சூப்பராக இருந்தது. எதுவுமே குறையில. ஓகே, கல்யாண வைபோகத்தை நாங்கள் வந்து முதல்ல யூடியூப்பில் தான் பார்த்தோம். ஸோ ஷார்ட்ஸில் தான் வந்து கல்யாண வைபோகம் ஈவெண்ட் தேடிட்டு இருக்கும்போது எங்களோட மேரேஜுக்கு ஈவெண்ட் பிளானிங்கை ஸோ ஷார்ட்ஸில் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறமா வந்து நாங்கள் கான்டாக்ட் பண்ணி ஸோ அவங்களுடைய ஃபுட்டை வந்து டைரெக்டாகவே டேஸ்ட் பண்ணோம் ஒரு மேரேஜில் குடுவாஞ்சேரியில். அதுக்கப்புறம் ஃபுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டேவே வந்து அவங்கள புக் பண்ணிட்டோம். எங்களுடைய மேரேஜில் ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா 1000+ மெம்பர்ஸ்க்கு வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். பட் அது வந்து செம்மையாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் டெக்கரேஷன்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ஆன் டைம்லேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எந்த இதுலையுமே வந்து ஒரு சின்ன குறை கூட வைக்காமல் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எங்களுக்கு முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கல்யாண வைபோகத்தை எல்லாருமே வந்து ட்ரஸ்ட் பண்ணலாம். ஸோ எல்லாமே அவங்களுக்கு வந்து நிறைய ஈவெண்ட்ஸை வந்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஐ வில் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட்
ஃபார் கல்யாண வைபோகம்? கல்யாண வைபோகம் வந்து ஈவன் லைக் லேட் நைட் கப்புள் ஃபோட்டோகிராஃபிக்கு கூட தேவர் நாட் ஹெஸ்டேட் பண்ணலை. ஸோ எல்லாமே வந்து ரெடி பண்ணி லைக் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணி எல்லாமே பண்ணாங்க. ஃபுல் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டும் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு, யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ யூ கேன் ஆல்சோ ட்ரஸ்ட் கல்யாண வைபோகம்.